நாம தான் ஏதோ திட்டம் போட்டு அவர் அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டோங்கிற மாதிரி சாபம் விட்டு பேசுறாங்கம்மா. இதுக்காக தாண்டி பெரிய நாயகி அவங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஆனா மாப்பிள்ளதான் நீ இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலியை கட்டிட்டார். அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லடி, இந்த ஊர் உலகமே நாம தான் ஏதோ மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுதான் நினைச்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ, இந்த காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தாலாவது மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்தி பேசலாம். அது எதுக்குமே வழி இல்லாம தான் இந்த கடவுள் நம்மள பண்ணிட்டானே. இத பரடி பெரியனாகி இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாதடி. இது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு வருத்தப்படுவாருடி. அம்மா, நாம ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சா அந்த கெடுதல் நமக்கே திரும்பி வருங்கிறது சரியா இருக்கு பாத்தியா? ஏய், என்னடி சொல்ல வர? நாம யாருக்கு என்ன எப்ப கெடுதல் செஞ்சோம்? பின்ன நடந்தது என்னன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு போய் அபிராமி அண்ணிய பத்தி அவங்க வீட்லயே தப்பு தப்பா சொல்லிட்டு வந்திருக்க. அதனால அவங்க வீட்லயும் பிரச்சனை ஆகி அங்க இருந்தும் அண்ணி போயிட்டாங்க. நீ அவங்களுக்கு செஞ்ச பாவம் இப்போ நம்ம வீட்லயே வந்து விழுந்திருக்கு. அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். உன் அண்ணனுக்கு அண்ணி மேல பிடிச்சிருந்த கிறுக்கு இப்போ உனக்கு பிடிச்சு போச்சாடி? அந்த கேடு கெட்டவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு கூட பிறந்தவளே பேசுறியா நீ? அம்மா, நான் உண்மையா தானமா பேசுறேன். நீ பண்ண டார்ச்சர்னாலதான் அண்ணா இப்ப வீட்டுக்கே வராம ஸ்டேஷன்ல இருக்காரு. பெத்த தாயா இருந்துட்டு நீ போய் ஒரு தடவையாவது அண்ணனை பாத்தியா? இல்ல அவர் வெளியில எடுக்கத முயற்சி பண்ணியா? இப்போ அண்ணன் ஸ்டேஷன்ல இல்ல, வெளியே வந்துட்டாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அத்தை, நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு மனசு கேட்கல. அதான் நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்ட்டு வக்கீல வச்சு ஜாமீன்ல எடுத்துட்டேன். அப்புறம் மச்சான் கையில் ஒரு 50,000 பணத்தை கொடுத்துட்டு அந்த வருண்குமார் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அபிராமி போய் உடனே கூட்டிட்டு வான்னு மச்சான் அமிச்சேன். ஆனா அங்க என்னன்னா அபிராமி அங்க இருக்கவங்களெல்லாம் வச்சு மச்சான் அடிச்சிட்டாங்க. அங்க கூட இருந்த குணசீலனும் மச்சான் அடிச்சிருக்கான். அபிராமி அதை தடுக்காம வேடிக்கை பார்த்திருக்கா. ஆனா மச்சான் அப்ப கூட அபிராமி அந்த வீட்டை விட்டு வாந்தா கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவன் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாத்த. கேட்டியாடி? கட்டின புருஷனை கண்டவன் அடிச்சிருக்கான், அதை வேடிக்கை பார்த்து நின்று இருக்கா உன் அன்னிக்காரி. என்னமோ பெருசா அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசின. அவளை கட்டினதுனால இப்ப உங்க அண்ணன் நிலைமை என்னன்னு பாத்தியா? முளைச்சு 3 இலை விடல. என்னமோ பெரிய மனுஷத்தனமா நீ எதிர்த்து பேசிட்டு இருக்க. அத்தை விடுங்க அத்தை. மச்சான் வந்ததும் அவர்கிட்ட கொஞ்சம் கோவப்படாம கொஞ்சம் சமாதானமா பேசுங்க. இனிமே என்ன பேசி என்ன பிரயோஜனம் மாப்பிள? அந்த கேடு கெட்டவளுக்காக தான் படாத அவமானம் அசிங்கம் எல்லாம் பட்டுட்டானே. இனிமேலாச்சும் அவனுக்கு புத்தி வந்து நம்ம பேச்ச கேட்டா போதும் மாப்பிள. எஸ் சார், இதுல டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆமா சார், நான் மாமா வந்தோடனே உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். தேங்க்யூ சார். ஏய் வாடா. ஏய் கீழ இறங்கு. இது ஆபீஸ். சீட்ல உட்காரு. ஓகே ஓகே ஓகே. சொல்ல அரவிந்த். இன்னைக்கு காலையில வர ஃபர்ஸ்ட் கால் உங்ககிட்ட இருந்தா வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ கால் பண்ணல. ஏன்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மறந்துருச்சுல்ல? சொன்னாதானே தெரியும். என்னோட பர்த்டே. ஐயோ, சாரி 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 சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஐயோ, நான் சீரியஸாவே மறந்துட்டேன். எனிவே, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. கை கொடு. கை கொடுன்னு சொல்றல. ஹேப்பி பர்த்டே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னடா? என் பிறந்த நாள் என்னைக்கே உனக்கு தெரியும். அதையே நீ மறந்து போற அளவுக்கு இருக்கனா? உனக்கு என் மேல லவ் இல்லைன்னு தானே அர்த்தம்? உடனே இப்படி பேசிடுறதா? எப்ப எனக்கு உன் மேல லவ் இல்லாம இருந்தது? அதெல்லாம் பழைய கதை சுகந்தி. முன்ன இருந்த லவ் இப்ப உங்ககிட்ட இல்ல. நீ ஆபீஸ் வந்ததுல இருந்து என்ன சுத்தமா மறந்துட்ட. வழக்கமா மீட் பண்ற இடத்துல மீட் பண்றது இல்ல.
போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு இருப்போம், அதுவும் இல்ல. எல்லாமே மாறிடுச்சு உங்ககிட்ட. சார் 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 என்ன சார் பாயிண்ட் அடக்கிட்டே போறீங்க? இன்னும் என்னெல்லாம் ரிப்போர்ட் இருக்கே மேல சொல்லுங்க, அதையும் கேட்போம். நிறைய சொல்லிட்டே போலாம், ஆனா நான் இப்ப அதை சொல்ல விரும்பல. அச்சோ, பர்த்டே பாய்க்கு மூஞ்சே மாறி போச்சு. எங்க சரி பார்க்கலாம். ஏய் சும்மா வெறுப்பேத்தாத. என்னடா சிரின்னு தானே சொன்ன. நான் இப்ப சிரிக்கணும்னா நீ என் கூட வெளியே வரணும். ஜாலியா பார்க்கு, பீச், சினிமா, ஹோட்டல்னு சுத்திட்டு ஈவினிங் 7 மணிக்கு உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். என்ன விளையாடுறியா? நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன வெளில கூப்பிடுற? அப்ப என் பர்த்டேக்கு ட்ரீட் எதுவும் கிடையாதா? வெளியில சுத்தினாதான் ட்ரீட்டா? இங்கே தர. 1 நிமிஷம் இரு. டேய் எங்க போற? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இங்கே இப்போவே ஒன்னு தர்ற மாதிரி நான் சொல்றேன், அத கொடு போதும். என்ன ட்ரீட்? இங்க ஒண்ணு கொடு. ஏய் இது ஆபீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, குடுக்கறியா இல்லையா? ஏய் என்ன விளையாடுறியா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. கிளம்பு கிளம்பு போ. சரி 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 சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். கண்ணத்துல தான் தரமாட்டேன், கையில கொடு. சுகந்தி, மாமா, அது அது வந்து நான் இல்ல அரவிந்த், நாங்க 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் சும்மா பேசிட்டு இருந்தோம். சுந்தி நான் வரேன். மாமா, அது வந்து அந்த திங்களூர் விஸ்வநாதன் இருக்காருல்ல, அவருக்கு 5 கிரவுண்ட் இடம் வேணுமா, ஃபோன் பண்ணி கேட்டாரு. அரவிந்த் எப்ப வந்தான்? மாமா நீங்க வந்ததும் அவருக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கேன். அரவிந்த் எப்ப வந்தான்? இப்போதான் மாமா, பின்னாடியே நீங்களும் வந்துட்டீங்க. அப்ப நான் வரலனா கொடுத்திருப்ப முத்தம். நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன்னா நீ இருக்கிறது ஆபீஸ்ல, பிசினஸ் பண்ற இடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த மரியாதை கெடுற மாதிரி நடந்துக்கலாமா? சாரி மாமா, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அவன் தான் பிடிவாதமா. அதுக்காக எல்லாம் மீறிடுவியா? இந்த பார் சுகந்தி, இனிமே இவனை தனியா சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும், புரியுதா? உட்கார் உட்கார் சுகந்தி, உட்கார் உட்கார். இந்த பார் சுகந்தி, நான் இது உன் காதலுக்கு தடையா சொல்லல. நீங்க 2 பேரும் எல்லாம் மீறாம கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா உங்க அண்ணன் கல்யாணமும் பெரிய நாய்க்கும் எனக்கும் நடந்த கல்யாணமும் இது எல்லாமே வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் தான் நடந்தது. ஆனா அந்த மாதிரி உன் கல்யாணம் நடந்துடக்கூடாது.
ஊரை கூட்டி எல்லாருக்கும் தெரிய ஜாம் ஜாமுன்னு நடக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொல்றேன். சுகந்தி, நீயும் அரவிந்தும் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டா அப்புறம் உங்க அம்மா என்ன நினைப்பாங்க? நல்லா யோசிச்சு பாத்தியா? உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அதே சமயம் தப்பு தண்டா எதுவும் நடந்துடாம கவனமா இருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரியும் நினைக்கிறேன். சரி, அழுவாத. அந்த விஸ்வநாதன் ஃபைல் சொன்னல, போய் எடுத்துட்டு வா. போ. சுகந்தி, நான் உன் விஷயத்துல ஸ்லோவா மூவ் பண்றது தப்பு மாதிரி தெரியுதே. கூடிய சீக்கிரம் உன் மனசை என் பக்கம் நான் திருப்புறேன். அபிராமி, அப்பா, அப்பா, அபிராமி, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. அப்பா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அண்ணா எப்படின்னு இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்க? சோமு அங்கிள் நல்லா நானும் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. முதல்ல நீ என்ன மன்னிக்கணுமா? என்ன மன்னிச்சிடு அபிராமி. அப்பா, நான் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேம்மா. உன் மேல உள்ள கோபத்தினால இல்லம்மா. பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாறதுக்கு காரணம் நீதானே. உன்னோட அப்பாவித்தனம் தானே. அத நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நான் அடிச்சேம்மா. மன்னிச்சிரு என்ன. என்னப்பா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லம்மா, உன் மாமியார் ஏதேதோ பேசுனாங்கிற மன வருத்தத்துலதான் நானும் உங்ககிட்ட வெறுப்பா பேசிட்டேம்மா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை உன்னை கூட்டிட்டு வந்தப்ப கூட மனசுல ஆசை இருந்தது. இருந்தாலும் நான் பிடிவாதமா பேசி உன்னை அனுப்பிச்சிட்டேம்மா. அதுக்காகத்தாம்மா நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. வேண்டாம்ப்பா, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். என் மேல பழிச்சொல் விழுந்ததுக்காக தான் நீங்க அப்படி பேசினீங்க, அடிச்சீங்க. எந்த அப்பாவா இருந்தாலும் அப்படிதான்ப்பா நடந்துக்குவாங்க. அதனால மன்னிப்பெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க அடிச்சப்ப கூட எனக்கு வலிக்கலப்பா. என்ன அடிச்சதுனால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அத நினைச்சாதான்ப்பா எனக்கு வலிக்குது. இந்த உயிர் எனக்கு நீங்க கொடுத்ததுப்பா. என்ன கொன்னு போடுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. இல்லம்மா, உரிமை இல்லம்மா. இருக்கு. அம்மா, இல்லம்மா, இல்லம்மா.
அப்புறம் என்ன திரும்பல? உன் மனசு சமாதானம் ஆயிடுச்சா? என்னம்மா அபிராமி இப்படி பாக்குற? நீயும் திருமலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாலே சமாதானம் ஆயிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதனாலதாம்மா திருமலை நான் அங்க கூட்டு வந்தேன். இப்போ நான் நினைச்சது மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இல்ல சும்மா, இன்னும் என் மனசு சமாதானம் ஆகவே இல்லை. என் பிடிவாதத்தால தானே என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. அப்புறம் எப்படிடா என் மனசு சமாதானமாகும்? அன்னைக்கு நான் மட்டும் அபிராமிய வீட்டுக்குள்ள சேர்த்திருந்தா மாப்பிள்ளைக்கு இவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமா? அபிராமியும் அவரை தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிருக்குமா? எல்லாம் என்னாலதானடா. நானே என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டேன். என்னப்பா இதெல்லாம்? இல்லப்பா, இதெல்லாம் எதிர்பாராம நடந்ததுப்பா. இதுக்கு நீங்க எந்த விதத்துல காரணம் இல்லப்பா, காரணம் இல்ல. உண்மைதான் சார். ஆமா சார், நடந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. நான் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா அபிராமிக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்திருக்காது. அதனால நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி ஆளாளுக்கு தப்பு ஏன் மேல தப்பு ஏன் மேலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி இதை எப்படி சரி பண்றதுன்னு பேசுவோம். நீங்க சொல்றதுதான் சரி. என் பையனை குடியில இருந்து மீட்கணும்னு அபிராமி கோயிலுக்கு போனதாலதான் பிரச்சனைய ஆரம்பிச்சது. நியாயமா இதுக்கு நான் தான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அபிராமியோட வாழ்க்கையை சரி பண்ணணும். அதுதான் அபிராமிக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். என்ன சார் நன்றி கடன் எல்லாம் பேசிக்கிட்டு? நான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் செஞ்சேன். அதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்தா இதுக்கு யாரு பொறுப்புன்னு சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் சார் பொறுப்பு. சரி அபிராமி, இப்படி நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏதோ நம்ம கெட்ட நேரம், நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இங்க பாருமா, இனி நடக்கிறதாவது நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோட கிளம்புவோம். கிளம்புறீங்களா? அபிராமி எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னங்க இப்படி கேட்டீங்க? எங்க வீட்டுக்கு தான். இல்லங்க, உங்க வீட்டுக்கு அபிராமியை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்.